எவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. பொண்ணா அடக்கொடுக்கமா இருக்க சொன்னா இருக்கிறது இல்ல. பாரு கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஏய் கம்முன்னு இருக்க மாட்டேன். அவளை இன்னொன்று நூலாய் போய் வந்திருக்கா, அவளை குறை சொல்லி நிறுத்திருக்கா. போய் வீட்டுக்குள்ள வேலையை பாரு போல. கிளம்பு. இந்த பாருமா, நடந்ததுக்கு எதுவும் நீ பொறுப்பு இல்லை, பாத்துக்கலாம் விடு. சே, நம்மளை கிளம்ப சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்னதான் பண்றாங்களோ. டைம் வேற ஆயிட்டு இருக்குது. டேய் மாமா, என்னடா இன்னும் யாரும் கிளம்பி வரலையா? இன்னும் யாரும் கிளம்பல போலாமா? டைம் ஆயிடுச்சு. அபி, எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் வாங்க. ஏங்க பொம்பளைக்கு கிளம்பி வர வேணாமா? மா ரெடி ஆயிட்டோமா, போலாம். ஆமா. எங்க இவ்வளவு கிளம்பி நிக்கிறா? ஏமா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா உனக்கு? நம்ம போறது எவ்வளவு முக்கியமான கல்யாணம். அவ இப்பதான் தாலியை அறுத்துட்டு வந்து நிக்கிறா. இப்ப நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி கூட்டிட்டு போய் நம்ம குடும்பமான போறதுக்கா? ஏய், அந்த பொண்ணு வந்தா இப்ப நடக்கிற கல்யாணம் நின்னு போயிட போகுதா? இல்ல ஏங்க எங்க சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, கமெண்ட்ருங்க. என்ன ஒரு பெரிய சொந்தக்காரங்க, போய் நீ அடுத்து நிறுத்து போ. நான் வரல. நானும் வரல. ஒருத்தரும் வர வேணாம், எல்லாரும் போங்க. ஏய் வாடா, நம்ம போயிட்டு வருவோம். ஏன்டி இப்படி எழுதி படிச்சு தொலைற? ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி பண்ற? இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் 2 மாசத்துல இவனுக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்தோம்ல. இவ அத்தூட்ட வந்ததுனால பொண்ணு வீட்டுல இப்ப வேணான்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. நாளைக்கு வர்ற மருமகளை எப்படி நல்லா பாத்துக்குவீங்கன்னு மூஞ்சிலேயே காரி துப்பி அனுப்பிட்டாங்க. எல்லாம் இவளாலதான். ஏன்டி இப்படி உட்கார்ந்து இருக்க? எங்கேயாச்சும் போய் செத்து தொலைய வேண்டியதானே? ஏய் என்னடி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்க? இவனுக்கு இந்த பொண்ணு இல்லையா இன்னொரு பொண்ணு கூட பிறந்தாலும் இப்படி எல்லாம் பேசுவே நீ? இல்ல எப்படியா நாசமா போய் தொலைங்க. எவன் சொன்னதெல்லாம் கேட்கறா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அவன் இப்படியே பண்ணிட்டு இருக்க, அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ச்சே தங்கச்சியா, எதுக்கு உள்ள வந்து கத்திட்டு இருக்க? திரும்ப தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு பொண்ணு கிடைக்காம போயிருமா? என் வாழ்க்கையை கெடுக்கறதே அவதாங்க. இப்ப பாருங்க, அவ கூட சேர்ந்து நீங்க என்னைய வந்து அடிக்கிறீங்களா? ஏய் அவளே முன்னாடி சிலாப்பலாம் போடுறது. அவனாலதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. இப்ப அம்மா, அக்கா ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. நான் என்ன சந்தோஷமான லைஃபை விட்டா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அக்காவுக்கு எல்லாமே தெரியும்லம்மா. அப்படியேமா அக்கா அப்படி பண்ணுது? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த சமுதாயம் அதோட கோவத்தை பொண்ணுங்கள்ட்ட தான் முதல்ல காட்டும். அதுவும் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ட்ட இன்னும் அதிகமாவே காட்டும். எந்த ஒரு கோவத்தையும் நேரடியா உன்கிட்ட காட்ட முடியாதுல்ல, குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட தான் காட்டும். அதத்தான் இங்க வந்து கொட்டிட்டு இருக்கா. எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாயிரும்டா. தம்பி கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேம்மா. அவன் சின்ன பையமா, இந்த சூழ்நிலை என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. புரிஞ்சுக்கோ அவனும். அத்தை ஏங்க இங்க வந்து கீழே படுத்துறீங்க 2 பேரும்? அந்த ரூம்ல அவன் படுத்திருக்கான், அதான் இங்க படுத்திருக்கோம். வெளியில பாருங்க, பனி எவ்வளவு அதிகமா அடிக்குது. தர வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. உடம்புக்கு ஏதாவது முடியாம போயிருப்போம் அத்தை. பரவாயில்ல மாப்பிள்ள. சரி, நாளைக்கு நான் பெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, பரவாயில்ல இருக்கட்டும். அத்தை நீங்க கம்முண்டுங்க, நாளைக்கு ஏற்பாடு பண்றேன். அத்தை பெட் வந்துருச்சுங்க அத்தை. கட்டல் மட்டும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இல்லைங்களாமா? ஒரு வாரத்துல வந்துருங்க அத்தை. இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எதுக்கு மாப்பிள்ள அதெல்லாம்? அத்தை நான் செய்யாம உங்களுக்கு வேற யாருங்க அத்தை செய்ய போறா? ஏங்க என்ன வேலைங்க பாக்குறீங்க? தேவையில்லாம பண்றீங்க. ஏய் போடி கம்முல. எப்ப பார்த்தாலும் நோய் நோய் ஏதாவது சொல்லிக்கிட்டேன். என்னமோ காசை கறியாக்குறீங்க. நான் சொன்னா எங்க கேட்க போறீங்க? அதுக்குதான் மாப்பிள்ள சொன்னேன். அத்தை அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? யாரோட சொல்லிட்டே தான் இருப்பா. அதை பத்திலாம் நீங்க கண்டுக்காதீங்க. சரி எதா இருந்தாலும் சொல்லுமா.
ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி பிடிக்க வந்தேன், பாட்டில் கீழே வந்துருச்சு. நீ தூங்குமா, படுத்துக்கணும். சொல்றா. நான் அந்த கிளம்பிட்டேன், இந்தா வரேன். தம்பி என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லு சீக்கிரம். மாமா. மாமாக்கு என்ன சொல்லுடேன், டைம் ஆயிடுச்சு. இல்ல ஒன்றும் இல்லை. ஆமா, இதுக்கு தான் காலையில வந்து தொலை பண்ணிட்டு இருக்கியா? நோரு. அக்கா என்னடி? கொஞ்சம் கத்தாம நான் சொல்றத கேளுக்கா. என்ன? இல்லக்கா மாமா. அதான் என் புருஷன் நீ கேட்காமலே உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன சொல்ல வைக்க என்கிட்ட வந்து கேக்குற? அது இல்லக்கா. ஏய், என்னடி சத்தம்? அதான் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, போ அவர்கிட்டயே கேளு போ. சாலி, என்ன உட்காந்து காலையில கேட்டுட்டு இருந்த? இந்த காட்டு கத்திட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, எதா இருந்தாலும் எங்கிட்ட கேளு, மாமா நான் இருக்கேன். அபி, அவளுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி கொடுத்துடலாமா? அதுக்கு தான் அவர் வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு, வரட்டும் பார்க்கலாம் என்னன்னு. வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு ஹோட்டல் கிட்ட நிப்பாட்டி படுக்க போறாமா. ஐயோ 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 ஐயோ, எப்படி வந்து என் மேல அபாடமா பழிய போறா பாரு. சலி, இப்படி என்னமா சொன்ன? வீட்லயே இருக்க, போர் அடிக்கும், வாமா ஒரு வேலை வாங்கி தரேன் நான் கூட்டிட்டு போனேன். என்ன அந்த வேலையை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லி சொன்னேன். ஆனா இங்க வந்து இப்படி என் மேல பழிய போற. அப்பயே அபி சொன்னா, பேச்ச கேட்டேன்னா நானு, வேணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அதானே பார்த்தேன், நான் அப்பவே சொன்னேன்ல உங்களுக்கு, அவ கேட்கறதெல்லாம் செய்யாதீங்கன்னு. இப்ப வந்து வச்சாலா இப்படி? நல்லா அனுபவிங்க. ஏமா அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சல்ல, அவ தாலி எடுத்தது பத்தாதுன்னு ஏன் தாலியா இருக்க வந்துட்டாளா? எங்க 3 பேருக்கு ஒரு வயித்துல தானே பெத்த, இவ மட்டும் ஏமா இப்படி இருக்கா? கரெக்டா சொன்னக்கா, சொன்ன மாதிரி என் கல்யாணத்துக்கு நிப்பாட்டிட்டு எப்படி நிக்கிறா பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப இங்கதான் பாக்குறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவே, அவளுக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லல்ல. ஏமா ஒரு பொண்ணு வெறும் 25 வருஷம் பாத்துக்கிறதுக்காக தான் புள்ள பெத்துக்கிறீங்களா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறான்னா அங்க ஏதாவது பிரச்சனைன்னா அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துப்பாங்க நம்பிதானே போறா. ஆனா நீங்க அது எப்படிமா? ஒரு சொந்த புள்ள தாலி கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் மட்டும் சொந்தக்காரங்களா ஆயிடுறாங்க? ஏண்டா அன்னைக்கு ஒருத்தனை கிண்டல் பண்ணா அதுக்கு கட்டை எடுத்துட்டு அடிக்க ஓடனல்ல, ஆனா இப்போ இன்னொருத்தன் தொட வரான்னு சொல்ல வரேன், காது கொடுத்து கூட நீ கேட்கலல்ல, ஒரு 2 நிமிஷம் கூட உனக்கு அதுக்காக டைம் இல்லல்ல. ஏக்கா அன்னைக்கு ஒருத்தி என்ன போடி வாடின்னு சொல்லிட்டான்னு ரோடுன்னு கூட பாக்காம அந்த கிளி கிழிச்சல்ல, ஆனா இப்போ சொல்றதுக்கு எதுவும் இல்லக்கா. இப்பதான் தெரியுது எல்லா பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுல என்ன கஷ்டப்பட்டாலும் ஏன் பொத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. முறுக்கிக்கிட்டு இங்க வந்தா நீங்க பண்றதுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்ல. அப்பா சாமி, என்ன விட்டுருங்க, நீங்க நல்லா இருங்க, நான் போறேன். நீயும் தாலி அறுத்தவ தானே, இதெல்லாம் உனக்கு சொந்தங்கிறனால தான் உன்னை வச்சிருக்காங்க. நாளைக்கு இவனுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு வைய, உன்னையும் வெளியே துரத்திடுவாங்க. என் கூடயே வந்துருமா. நல்லா தொடுறது கூட அசிங்கம். அக்கா சொன்னது உண்மைதான்க்கா, நம்ம தான் எதுவுமே கேட்கல. இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு இப்பதான் தெரியுது.